இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. வெளிநாட்டில் கொஞ்சம் வேலை, வெளி உலகத்தில் வெளி உலகத்தில் கொஞ்சம் வேலை, அதனால அவங்க அம்மா அனுப்பிச்சி விட்டுருக்காரு. அவங்க வீட்டுக்கார அம்மாவையா? அம்மா அனுப்பிச்சி விட்டுருக்காரு. அவங்க நம்பி உங்களை நம்பி அனுப்பிச்சி விட்டுக்கிறாங்க. ஆனால் நான் நம்பிக்கைனா இல்லை. பேசுங்க அவருங்க கிட்ட, உங்களுக்கு தான் பாஷை தெரியும். என்ன வேணா வரலையா? ஹஸ்பண்ட் வரலையா? என்ன பிஸ்னஸ் தானா? பிஸ்னஸ் போயிருக்காராம். கப்பலுக்கு இன்னைக்கு 4 கப்பல் சேல்ஸ் தான். அது பார்க்கறதுக்காக போயிருக்காரு. ரேட்டு படிஞ்சுன்னு எடுத்துருவாரு. அவங்க ஒய்ஃபு தான் ஃபஸ்ட்டு உட்கார வச்சு ஓட்டுவார் கப்பலில். அப்போ தண்ணியில் முழுகி போயிடும். ஓட்ட கப்பல் தான் வாங்குறாரு. இப்போ இவர் முழிக்கிறோம். ஆனால் இது 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 வந்து அவங்க பையனா? பையன், கடைசி பையன். கடைசி பையன். அது எப்படி தூங்குது பாரு, அசதியாக இருக்குது அந்த பாவம். அசதியாக தூங்குது. அதனால அசதியாக தூங்குது. இதானே நம்ம மாலை மாலை. சரிண்ணா. அண்ணா தட்டை வரிசை எடுத்துகிட்டு வந்துடலாம். முறையாக என்ன பண்ணணுமோ அது பண்ணிடலாம். முறைப்படி செஞ்சது. ஏன்னா இது நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. முறைப்படி இது விட்டு சேர்றாங்கண்ணா. ஏய் போட இந்த பக்கம், இந்த பக்கம். சும்மா என்னண்ணா ஒட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவசரப்படாதீங்க. ஏன்னா எங்கள் மேடையில் தான் உட்காந்து பேசணும். பரவாயில்லண்ணா. இது எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம். மாலை இதெல்லாம் ஜூஸ். இது ஜூஸு. இதில் தென்னூறு வைக்கிறது. நான் உங்கள் சம்மந்தி அம்மாவை பார்த்து கூட்டிகிட்டு வாங்க. போகலண்ணா. என்னண்ணா நோண்டிட்டு வரீங்க? டச் பண்ணீங்களா? அவர் வந்துட போகிறாரு. அவர் தான் துப்பாக்கியோட தான் வருவார் வீட்டுக்காரரு. துப்பாக்கி நம்மகிட்ட செல்லுபடியாவது. எங்கூர் மொழி என்ன எலி இரும்புது. ஆனால் சம்மந்தி அம்மா ரொம்ப அடிபட்டுருக்குதாட்டுங்குது. ரொம்ப அடி வாங்கிடுச்சு. ஆனால் இது முழுக்கண்ணா மாவன் மாலை போட்டுங்களா? அண்ணா எப்படியோ கஷ்டப்பட்டு நாசா கிட்ட கேட்டு பிடிச்சிட்டிங்க. டேய் முழுக்கா, கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவை பொண்ணெல்லாம் பார்த்துக்குவோம். உங்களை பார்த்துக்கணும். தயவு செஞ்சு உங்கள் அப்பா பேரெல்லாம் தயவு செஞ்சு விட்டுறாத. கடைசி வரைக்கும் பட்டவாளை செஞ்சுக்கிட்டு அவருக்கு கொஞ்சம் மேஜிக்லாம் சொல்லி கொடுக்கணும். நல்லா பார்த்துக்கணும். சரிண்ணா. மாலை போட்டோம். அண்ணா இது வந்து மருமக. அவளுக்கு என்ன வாழ்த்து சொல்லணுமோ அதை சொல்லி அண்ணா வாழ்த்து சொல்லி போடுங்க. நல்லா எங்களை நல்லா திட்டுக்கண்ணு. மாமனார் மாமியார் நல்லா திட்டு. மாமனார் மாமியாருக்கு சோறு போடாத. நீங்களும் தின்னுட்டு சினிமாவுக்கு போங்க, படத்துக்கு போங்க. ஜாலியாக இருக்கும். இது எதுக்குங்க? மருமகளும் ஏதோ வேலை செய்யலாம் அடிக்கிறதுங்களா? இதில் அடி இது இருக்குங்களா? இதில் சாப்பாடும் போட்டு அதில் அடியும் போட்டுருக்கு. ஆனால் அது பாவனா அசதியாக இருக்குதாட்டுங்க. அண்ணா மச்சான பாருங்க. ஏய் எந்திரிக்க அண்ணே. நான் அவங்க பாஷையில் பேசுங்கண்ணா. என்ன கற்றுது? ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பாடு உங்களுக்கு பெருக்கம். பெருக்கம் வருவோம் உங்களுக்கு. அண்ணா என்னண்ணா விளையாண்டுட்டு இருக்கிறீங்க? அது போட்டு பார்த்தேன். சம்மந்தி அம்மா என்ன சொல்கிறாங்க? அண்ணா டென்ஷன் ஆகுறாங்க. அண்ணா இங்கே பாருங்கண்ணா. அண்ணா மருமகளுக்கு கோவம். மருமகளுக்கு ஒன்று போட்டு அடங்குறா. மச்சானுக்கு ஒன்று போட்டுருங்க. மச்சான் நான் சும்மா நான் பாருங்கண்ணா இப்போயே சட்டி எடுக்கிறான். மச்சான் மடங்கிறோம் பாரு. பாரு போட்டு மந்திரகோல். அண்ணா இப்போ யார் நான் கல்யாணம் போடுங்க. உங்கள் இஷ்டம் தாங்க. என் பேச்சுக்கு வருது. சரி. இல்லை எதுவும் கெட்ட வார்த்தை பேசு. அண்ணா இப்போ இது என்னண்ணா ஜூஸு. அது பொரியல்.
இது பாருங்க கீரை ரகம் சாப்பிடுவாங்க. இதுதான் சாப்பிடுவாங்க. அப்பா சாமி பவரான கீரை ஆட்டுங்க. இது பாருங்க மத்தியானத்துக்கு அவங்களுக்கு மெயின் ஜூஸ். ஓகே ஓகேண்ணா. இது பாருங்க ஆந்திரா போய் வாங்கிட்டு வந்தது. இதா பாத்திரம் ஆந்திரா பாத்திரம். பரவாயில்ல இருக்குங்களா? எங்கள் ஊர் ஆட்டுங்குது. ஆமாம் உங்கள் ஊர் ஆந்திரா. ஆனால் இது வந்து கர்நாடகாவில் வாங்கினது. ஓ இந்த ஆயில் எங்கே வாங்க தெரியுங்களா? கேட்டிங்களா பயந்துருவீங்க. இல்லை நம்ம லோக்கலில் தான் வாங்கணும். ஆனால் அவன் குமிஞ்சிக்கிட்டானா காசி. அண்ணா இப்போ யார் யார் நான் கல்யாணத்துக்கு கூப்பிட்றதா இருக்கிறீங்க? ஏன்னா எல்லாருமே கேட்குறாங்க கமெண்ட்டில். குட்டி குட்டி அண்ணா இந்த மாதிரிலாம் மூச்சு சம்மந்தம் பேசுகிறப்ப சத்தம் போடணும். நான் குட்டி குட்டி வச்சுருக்கேன். கரெக்டாக சூப்பர் 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 வச்சு வச்சுக்கோங்க பாருங்க. சொன்னால் கேட்கும். அண்ணா அது பாருங்கண்ணா. பரவாயில்ல. அண்ணா யார் யார் இப்போ கூப்பிட்றதா இருக்குது? குட்டி குட்டி யானைங்களாம் வருதா? குட்டி யானை வருது. அப்புறம் கழுதைங்க இருக்குல்ல. ஆமாம் அது வருது. ஏன்னா இவங்களை உட்கார வைக்கணும். நம்ம தாலி கட்டினோன்னா எல்லா ஊர்லேயும் காரில் போவாங்க, பைக்கில் போவாங்க. இவங்களுக்கு கழுதி பிடிச்சி வந்து கழுது மேலே உட்கார வச்சு ஊர் ரவுண்டு வருது. ரவுண்டு. ஆமாம் நெத்திமேடு ஃபுல்லாக சுற்றி. நெத்திமேடு ஃபுல்லாக நம்ம ஊர் சேலம் ஃபுல்லாக சுற்றி சுற்றி வந்து அப்புறமேட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட் நைட் ஹனிமூனுக்கு எங்கே தெரியுமா? ஏற்காடு, கொடைக்கானல் அதெல்லாம் கிடையாது. சாதாரண ஒரு கோடை ஒட்டி தான். ஓடை ஒட்டியே. நீங்கள் அதுக்குன்னு பெரிய பெரிய ஊரெல்லாம் சொல்லாதீங்க. ஊட்டி, கொடைக்கானல். சரி அண்ணா யார் யாரும் வராங்க? அத்தனை பேர் வராங்க. அஜித் வராரு, அப்புறம் அமிதாப் பச்சன் வராரு, தர்மேந்திர வராரு. அவர் இல்லைல்ல அதனால் வராரு இவங்களை பார்க்கறதுக்கு. அப்படிங்கிறத நடிக்க வரணும். ஓ அப்புறம் நயன்தாரா வராங்க. அவங்க வராங்க. திரிஷாலாம் வராங்களா? திரிஷா வராங்க, நயன்தாரா எல்லாம் சினிமா ஆக்டர் எல்லாருமே வராங்க. எல்லாம் இங்கே தான் சாப்பாடு. இங்கே தான் சாப்பாடு. தோட்டம் தான் சாப்பாடு. அவங்க தங்குறதுக்கு நான் இடம்லாம் தங்குறதுக்கு மரத்தில் கூண்டு கட்டி வச்சிருக்கிறேன். ஏரியா அவங்க தூங்க படுத்துக்குவாங்க. அவங்களுக்கே அவங்களுக்கு அதான் கூண்டு தான். எத்தனை நாளைக்கு தான் ஒரு பங்களாக்குள்ள படுப்பாங்க, ஏசியில் படுப்பாங்க. மேலே இதுக்கு மேலே எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க. கூண்டு மாதிரி குருவி கூண்டு மாதிரி கட்டிடுவேன். ஏறி ஒன்று ஒருத்தர் படுத்துக்குவாங்க. நயன்தாரா, திரிஷா. ஆமாம் இவங்க பொண்ணு மாப்பிள்ளைங்க மட்டும் டபுள் கூண்டு அதில் படுத்துவாங்க. சரி சரி. ரஜினி, கமல்லாம் அவங்களும் வராங்க. விஜய் தளபதினா? தளபதி வராரு. அவர் தளபதி வராரு. சூப்பர்ண்ணா. அவரும் வராரு. என்னமோ அன்றைக்கி 10 கோடி ரூபா கொடுத்து நான் வர வச்சிருக்கிறேன். உங்கள் ஹஸ்பண்ட் அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குன்னு சொன்னார்னா அப்படி மாமாதா மாமா வராது. எங்கேயாவது உன் புருஷன் ஹஸ்பண்ட் பிச்சை எடுக்க போனால் இதுலேயே சுட்டு போடுவோம். அவனா நாசாலேருந்து வராங்களா? நாசாலேருந்து வராங்க. அண்ணா செத்து போச்சாண்ணா? ஐயோ வந்துடுறீங்களா? எங்கிருந்தா வந்துருந்தாலும் வந்து படுத்தவங்க எங்கே தான் இடமா? சம்மந்தம் பேச இடத்துல தூங்குது. இந்தாண்ட ஒன்று தூங்குது, அந்தாண்ட ஒன்று தூங்குது. இது பெருசாக இங்கே தூங்குது. என் பையன் எப்படி பேசாமல் இருக்கிறான். வளர்ப்புனா இதுதானே வளர்ப்பு. மாலை நல்லா போட்டுக்கண்ணே. மாலை போட்டுக்கண்ணே. எவ்வளோ தெரியுங்களா? 22,000 ரூபா. கண்ணே மாலை நல்லா போடு சாமி. மாலை போட்டு சாமி. நான் போடல முழுக்க. நான் மாலை போடல. அது மாலை அட்ஜஸ்ட் தான் பண்ணி விடுறேன். உனக்கு தான் பொண்டாட்டி. அண்ணா நமஸ்காரம் வச்சுக்கோங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். வேறு அவங்க ஊர் மொழியில் பேச பரவாயில்லண்ணா. எல்லாரும் பரவாயில்ல. அவங்க ஊரில் நமஸ்காரம் மாட்டேங்குது. நன்றி.